இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மாஞ்சோலையை காட்ட போகிறேன். நிறைய மாமரங்கள், இந்த மாமரங்களுக்கு கீழே பாருங்கோ எவ்வளவு கற்றாழைகள் பாருங்கோ. குறைஞ்சது ஒரு 30க்கு மேலே காய் இருக்கு மரத்தில். இது பிரான்ஸில் வாழ்கிற ஒரு தமிழரினுடையது. கடலில் இருக்கிற கழிவு மீன்கள், வாழைப்பழங்கள், பல வகைகள் அதெல்லாம் போட்டு ஒரு அடியில் இருந்தே கெட்டு போகுது. இங்கே கீழே அதுக்கு பிறகு இதில் 4 கட்டு வருது பாருங்கோ. நடைமுறைகள் உங்களோட எப்படி இருக்கு? முதலாளி என்றது இல்லை, ஒரு சகோதரம் என்ற மாதிரி முறையில் தான் நாங்கள் முதலாளி என்று இதுவரைக்கும் அவரை பொஸ் என்று கூப்பிட்டதும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு சகோதரம் மாதிரி தான். 2 ஏக்கர் அளவில் இந்த தோட்டம் இருக்கிறதா சொல்றார்கள். அந்த இலைகள் அதில் வெட்டினாதான் கெட்டடிக்கும். சும்மா வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி என்ற ஊரில் நிற்கிறேன். இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மாஞ்சோலையை காட்ட போகிறேன். அந்த மாஞ்சோலைக்கு கீழே, அதாவது மாமரங்களுக்கு கீழே கற்றாழையும் நடப்பட்டிருக்குது. எனவே ஒரு பெரிய தோட்டம், அண்ணளவா 2 ஏக்கர் அளவில் இந்த தோட்டம் இருக்கிறதா சொல்கிறார்கள். உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இதில் என்ன பயன் இருக்குது, இது போன்ற தகவல்களை கேட்டறிஞ்சு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது பிரான்ஸில் வாழ்கிற ஒரு தமிழரினுடையது. அவர் இப்போ இங்கே வந்து இந்த மாஞ்சோலையை நடத்தி வரார். எவ்வளோ பெரிய மாஞ்சோலைன்னு பாருங்க. கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே நிறைய மாமரங்களை கண்டுட்டோம். இங்கே பாருங்க எவ்வளவு காய்கள்னு பாருங்கோ. அப்படியே காய்த்து குலுங்கி கொண்டு இருக்குது. ஆனால் காய்த்து இருக்கிற அந்த காயங்களால் பார்க்க முடியலை. காரணம் என்னென்னா பை கட்டப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாக ஒரு பெரிய ஒரு மாஞ்சோலைக்குள்ளே நின்று இந்த காட்சிகளை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. உங்கள் வரைக்கும் மூலமாக இருக்குன்ற அப்படியே என்ன தெரியுதா மக்களே? உங்களுக்கு என்ன தெரியாத அளவுக்கு இங்கே மாமரங்கள் மிக அதிகமாக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த நடைபாதையால் போய் வருவோம். வாங்கோ. எல்லா மாமரங்களும் கூடுதலாக காய்ச்சி தான் இருக்குது. இப்படியே வந்து இங்கே பாருங்கோ எவ்வளோ காய்கள். என்ன இதில் எல்லா மாமரங்களும் காய்ச்சி தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் நிற்கிற மாமரங்கள் காய்ச்சது குறைவு. எனக்குண்டா இதில் அறுவடை செய்துட்டார்கள் போல இருக்குது. ஆனாலும் திக்கா காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கோ. இதில் இது பெரிய மரங்கள் பார்த்தீங்களா? நிறைய மாமரங்கள். இந்த மாமரங்களுக்கு கீழே பாருங்கோ எவ்வளவு கற்றாழைகள் பாருங்கோ. இதை மாஞ்சோலை என்று சொல்கிறதா அல்லது கற்றாழை தோட்டம் என்று சொல்கிறதான்னு தெரியலை. ஏனெண்டா 2மே அதிகமாக இருக்குது. மாமரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நிலத்தில் கற்றாழைக்கு எவ்வளவு இடைவெளி விட்டு நட வேண்டுமோ அந்த அளவுக்கு இடைவெளியோடு இருக்குது. திரும்ப ஏன் காட்டுறேன்னா, டொமியேசி எவ்வளவு காய்களை தெருமன்றதை நீங்கள் பார்க்கணுமன்றதுக்காக. இப்படி எங்கே பாருங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற மாமரங்களையும் கற்றாழைகளையும் உங்களுக்கு காட்டினான். அடுத்தது இந்த இடத்துல விளாட்டு மாமரம் நிற்குது. இங்கே பாருங்க, நான் இதை கவனிக்கலை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ காய்கள் உண்டு. டொமியேசி தான் அதிகமாக, டொமியேசியோ அந்த மாதிரி இனம் தான் அதிகமாக நின்றது நாங்கள் பார்க்குற வரைக்கும். ஆனால் இடையில் வந்து பார்க்கும்போது இதில் ஒரு மரம் விளாட்டு மரமாகவும் நிற்குது. எவ்வளவு விளையாட்டு எவ்வளவு டொமியேசின்றது எனக்கு தெரியலை. இனி என்ன செய்ய போகிறேன்டா, இந்த தோட்டத்தில் பணியாற்றுற ஒரு அண்ணாவிடம் போய் எனக்கு இருக்கிற கேள்விகளை கேட்குறேன். சில கேள்விகளை கேட்கும்போது, பவனீசன் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. எதுக்காக கேட்குறதுன்னா, ஒரு காணொலியை நாங்கள் வெளியிடும்போது தெரிந்தவர்களும் இருப்பார்கள், தெரியாதவர்களும் இருப்பார்கள். தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துறது தான் சில கேள்விகளினுடைய நோக்கம். இப்போ அந்த அண்ணாவோட போய் கதைப்போம். வாங்கோ. வணக்கம் அண்ணா. வணக்கம். உன்னோட பெயர்? என் பேர் கணேஷ். சரி, இப்போ இந்த தோட்டத்தினுடைய அளவு என்ன? ஒரு 2 ஏக்கர் கிட்ட இருக்கு. யாழ்ப்பாணத்தில் 2 ஏக்கர்லையா? 2 ஏக்கர் கிட்ட இருக்கு. என்னென்ன பயிர்கள் இங்கே வைக்கப்பட்டு? இங்கே மெயினாக வந்து கத்தாழையும் டொன்கேசி மாமரம் தான் எங்கட. மற்றது கொஞ்சம் வாழை, மிளகு, கொய்யா, மாதுளைண்டு கொஞ்சம் செய்யுது.
கூடுதலாக இது அதிகமாக நிற்கிறது எங்கள்கிட்ட கத்தாழையும் மாமரம் தான் நிற்கிது. ரெண்டுமே தனித்தனி இடத்துல வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே சேமாக தான் வச்சிருக்கோம். இப்போ மாமரம், அதுக்கு கீழே கத்தாழை, மெயின் எங்கட மாமரம் தான், பிரதானமாக மாமரம் தான். நாங்கள் கத்தாழை ஒரு பிஸ்னஸாக சைடாக செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன மாமரங்கள் வைக்கப்பட்டிருக்கு? டொன் கேசி தான் ஃபுல்லாக முழுவதுமாக அப்படித்தான். முழுவதும் அதுதான். விளாட்டுமா அது ஒரு 2-3 சும்மா வச்சிருக்கிறோம். மற்றபடி பெரிய இனம் தான் எங்கள்கிட்ட டொன் கேசி, அப்படி தான் பெரிய இனம் தான் செய்கிறேன். இது மாதுளை இருக்குது. இது வச்ச எவ்வளவு காலம் வரும்? இது வச்சு இப்போ 5 வருஷத்துக்கிட்ட இருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் வச்சு இது காய்க்கவே தொடங்கலையா? இன்னும் காய்க்கிறது நாங்கள் இப்போ ஃப்ரூன் பண்ணி இருக்குது. வளமையாக காய்க்கிறது ஒரு முறையும். இது ஏன் வெட்ட வேண்டி வருது? ஃப்ரூன் பண்ணினா தான் கொஞ்சம் கூட காய்க்கும். ஆக அடர்த்தியாக இருக்கக்கூடாது. ஒரு டைமுக்கு அதை ஃப்ரூன் பண்ணணும். மாதுளை கீழே கத்தாழையும் வச்சிருக்கிறோம். எத்தனை மாதுளை உங்களுக்கு தெரிஞ்சு? கண்டை கேட்குறீங்களோ? ஒரு 50 கண்டு கிட்டே இருக்கு. சரி, இந்த மாதுளைக்கு கீழே பாருங்க கற்றாழை வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் இந்த தோட்டம் முழுவதுமே மாஞ்சோலையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்கு போனால் கீழே கற்றாழை இருக்கும். என்னென்ன வாழை இருக்குது? எங்கள்கிட்ட எல்லா வாழையும் இருக்குது. கப்பல், கதலி, இதர, முந்தன் எல்லாம் இருக்குது. ஹெமிண்டிஸ்லேருந்து எல்லாம் கலந்து வச்சிருக்கோம். எல்லாம் என்ன இப்போ இந்த இவ்வளவு தான் வாழையா? இவ்வளோ தான் வாழை. இப்போ பார்க்குற இவ்வளோ தேசம் வாழை. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கண்டுக்குள்ளே தான் வாழையும் வச்சிருக்கிறோம். வாழை கீழேயும் கத்தாழை இருக்குது. பார்க்க தெரியும். முழுவதுமாக கற்றாழை தான். நாங்கள் பாருங்க கீழே இந்த நிலம் முழுவதுமாக கற்றாழை தான். இப்போ கற்றாழையால் எந்த அளவுக்கு பயன் இருக்கு வியாபார ரீதியா? எங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது கற்றாழையால். கற்றாழையிலையும் இப்போ சிவப்பு கற்றாழை அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. இங்கே என்ன? இங்கே சிவப்பு இல்லை, இங்கே பச்சை கத்தாழை, பிள்ளை கத்தாழைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கூட இருக்குது. இப்போ நாங்கள் மாமரம் நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கோ பெரிய மாமரங்கள் அப்படியே முழுவதுமாக நின்று இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் சின்ன மாமரங்கள். இது இரண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. இப்போ இது வைத்து எவ்வளோ காலம்? இது வச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும். இது இப்போ சின்னதாக இருக்கிறபடியே நீங்கள் யோசிப்பீங்களா அது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குண்டு. இது இப்போ ஃப்ரூன் பண்ணியிருக்கு. இது போன வருஷம் எல்லாம் நல்ல காய் காய்ச்சி ஒரு மரம் மட்டும் ஒரு 30 காய்கிட்ட காய்க்கும். ஒரு மரம் 30 பழத்துக்கு காய்ச்ச மரம் தான். இப்போ கொஞ்சம் ஃப்ரூன் பண்ணி இருக்குது. காய் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் பிடுங்கி வித்துட்டோம். இப்போ ஃப்ரூன் பண்ணி இருக்குது. இது வந்து டொன் கேசி தான். இது கொஞ்சம் கட்டை இனம், சின்ன மரத்திலேயே காய்க்கக்கூடிய. அதே மாதிரி இந்த பெருசா வளராது, சின்னலே காய்க்கக்கூடிய மரம். இப்போ வெட்டுறேன்னு சொல்லும்போது நீங்க கீழே வெட்டி மேலே கொண்டு போறீங்களா இல்லை வளர விடாம செய்யறீங்க? நாங்கள் வளர விடாம தான் செய்யறோம். மேல ஆகலும் வளராம ஒரு கெட்டு அடிச்சு அந்த கெட்டுல காய்க்கக்கூடிய. காட்டிலுமா எதுல கூட வெட்டுவீங்களேன்னு? இப்போ இதில் ஒரு கெட்டு தான் வரும் நார்மலாக. நாங்கள் ஒரு கெட்டை ஃப்ரூன் பண்ணினோம்னா ஒரு 4-5 கெட்டு அடிக்கும். இதில் அதில் நாங்கள் 3 கெட்டை தான் விடுவோம். இப்படி 3 கெட்டு விட்டோம்னா 3 கெட்டில் இப்படி ஒரு கெட்டை வெட்டினோம்னா இதில் இருந்து ஒரு 3 கெட்டு வரும். அதில் இருந்து ஒரு 3 அடர்த்தி ஆக்குறோம். இந்த கெட்டு எங்களுக்கு கெட்டு தான் முக்கியம். அதுல இருந்தால் இது இது நீங்கள் வெட்டினதால தான் வந்துருக்கு. இதில் வெட்டினபடியா இப்படி நேரில் வரும் ஒரு 5-6 கெட்டு. அதில் நாங்கள் 3 கெட்டை தான் விடுவோம். அதில் இருந்து திருப்பி வெட்டிட்டு போவோம் நாங்கள் ஒரு இதாக. இப்போ இதுதான் பிரதானமான கிளை. கிளையை வெட்ட இதுல இருந்து 4 கிளை அப்படி 4-5 கிளை கிட்ட வரும். தேவையான நல்ல ஒரு கெட்டா 3 எடுப்பு செலக்ட் பண்ணி விடுவோம். நல்ல வீதியம் உள்ள கெட்டா 3 விட்டுட்டு மற்றதெல்லாம் வெட்டிடுவோம் நாங்கள். சரி சரி. இனி இதுல இருந்து நீ 3 கெட்டு அடிச்சு அதுல பூ பூத்து நீ காய்க்கும். வெட்டுறதால நன்மை இருக்கு. மாமரத்து கூட அடர்த்தி இருக்கக்கூடாது, ஃப்ரூன் பண்ணணும், சூரிய ஒளி வேணும், அதோட கூட கெட்டுகளும் இருக்கக்கூடாது. ஃப்ரூன் பண்ணினா தான் மரம் பூக்கும் காய்க்கும். நான் சொல்றேன் 30 காய்க்கிட்ட காய்க்கும். 30-40 குறைஞ்சது காய்க்கும். ஒரு மரத்து 30க்கு மேல காய்க்கும். இப்போ இந்த மாதிரியான மாமரங்கள் எவ்வளவு ஆண்டுல காய்க்க தொடங்கும்? வச்சு 2 வருஷத்தால காய்க்க துவங்கும். மேக்சிமம் 1 வருஷத்தால சும்மா ஒரு 2-3 காய் பூக்கவளுக்கிட்டும். குறைஞ்ச ஒரு பயன் தாரதா இருந்தா குறைஞ்ச ஒரு முக்கியமா ஒரு 2 வருஷம் வடிவா பராமரிச்சா எடுக்கலாம். இதுல இருந்து பலன். விதை போட்டு நட்டதா இல்லையா வாங்கி நட்டதா? இது கண்டுதான். நாங்க ஒட்டு கண்டுதான் வாங்கி நட்டோம். எந்த அளவுல நட்ட? ஒரு 3 அடி சைஸ்ல இந்த சைஸ்ல எங்களோட நட்டது. நாங்கள் ஆர்கானிக் தான், இயற்கை விவசாயம், ரசாயனம் ஒன்றும் பாவிக்க எல்லாம் இயற்கையாக தான். நாங்களே எங்களோட தோட்டத்தில் எல்லாம் தயாரித்து நாங்களே எல்லாம் செய்கிறது முழுக்கலாம். இந்த மாமரங்கள் நட்டு எவ்வளோ காலம்? இதெல்லாம் இப்போ 10 வருஷத்துக்கிட்டே ஆகுது. இப்போ ஆரம்ப காலம் வச்சு. இதில் என்ன மாதிரி காய்? இதுகளே மாதிரி தான். குறைஞ்சது ஒரு 30க்கு மேலே காய் இருக்கும். இதெல்லாம் பெரிய இனம்ன்றபடியாக கொஞ்சம் கூட காய்க்கும். இப்போ இந்த மரத்தை பாருங்க, இதுலேயுமே நிறைய கிளைகள் கீழே வந்திருக்கு. இப்போ 10 ஆண்டுன்னு சொல்லும்போது சில இடங்கள்ல நல்லா பெரிய அளவு படர்ந்து வளரும். இந்த மரங்கள் எல்லாம் ஃப்ரூன் பண்ணல. இப்போ அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இப்போ இப்போதான் எங்களுக்கு அந்த காயல் வாரபடியாக
பேக் கட்டி இருக்கு. நாங்கள் இன்னும் ப்ரூன் பண்ண துவங்கல. நீ அடுத்த வருஷம் தான் ப்ரூன் பண்ணுவோம். நம்ம நட்டதுக்கு அப்படி செய்யவே இல்லையா? வெட்டிட்டோம். இது எங்களுக்கு இப்போ தொடர்ந்து நாங்கள் வருஷத்தில் எடுக்கிறது தானே பலன். இப்போ இந்த முறை காய் காய்ச்சிருக்கிறபடியே நாங்கள் இன்னும் ப்ரூன் பண்ணாமல் விட்டுருக்குறோம். காயெல்லாம் நாங்கள் பிடிங்கினதுக்கு பிறகு திருப்பி எல்லாம் ப்ரூன் பண்ணுவோம். சரி. ஒரு ஆண்டில் எந்த காலப்பகுதியில் ஒரு ஆண்டு முழுவதுமே காய்ச்சி கொண்டிருக்குமா இல்லை என்ன மாதிரி? குடாய்ப்பசி அந்த இது இல்லை. இப்போ இந்த மாதம் எல்லாம் பூத்தங்களுக்கு காய்ச்சிருக்கு. இந்த முறை கொஞ்சம் லேட்டாக இல்லை, எல்லாருக்கும் லேட்டாக தான் இந்த முறை பூத்து காய்க்க விழுக்குது. அந்த சீசன் மாறினபடியா. இதில் இந்த பெரிய மரம் இது 10 ஆண்டுன்னு சொல்கிறீங்க தானே, இதில் எத்தனை காய் வரும் ஒரு நாள்? இதில் நார்மலாக 30க்கு மேலே 40, 50 காய் வரும். சம்டைம்ஸ் சில காயல் வந்து கீழே விழும், கொட்டுண்டும், குருவியல் பிரச்சனை. சரி. அதனால குறைஞ்சது ஒரு 30க்கு மேலே காய் இருக்கு மரத்தில். எத்தனை அடி இடைவெளியில் நடப்பட்டிருக்கு? இதெல்லாம் 10 அடிக்கு இடையில வச்சிருக்கு இல்ல மாமரம். 10, 12 இல்லை கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கு? இதுதான் சைஸ். குறைஞ்சது ஒரு 12 அடி சைஸ்ல மாமரம் நடணும் குறைஞ்சது. ஏன்னா இடைவெளி எவ்வளவு முக்கியம் மரத்துக்கு. சரி சரி. இப்போ இதை விட கூட்டினா நல்லமா இல்லை என்னமா? இல்லை, மேக்சிமம் எல்லாருமே ஒரு 12 அடி தான் வைக்கிறவியல் கூட. இதெல்லாம் 6 அடி அப்படி வச்சிருக்குது. சின்ன மரம் பண்றபடி இதெல்லாம் குறைஞ்ச ஒரு 12 அடி என்றாலும் வச்சிருக்கணும். இது இனமே சின்னம் தானே இல்லை நீங்கள் என்ன? இல்லை, இது இனமே சின்னம் தான். டொமியேசி தானே? டொமியேசில வந்து கன வித்தியாசம், கன ரேட்டுக்கு இருக்குது விலைக்கு. இது வந்து கட்டை இனம், நாங்கள் சின்ன பராமரிக்கக்கூடிய மரம் இது. இது நிறைய எவ்வளவு இருக்கும் ஒரு காய்? ஒரு காய்டு மேக்ஸிமம் 1 கிலோ 3/4 கிலோ அப்படிதான் வரும் காய். இந்த எல்லாத்துலேயும் அதுதான். டொன்கேசி அண்டு மெயினாக கொமனா பாக்கேக்கில் 1 கிலோவுக்கு தான் இருக்கும். 1 கிலோ 3/4 கிலோ இருக்கு. சிலது நாங்கள் பராமரிக்கிற முறையை பொறுத்து இருக்கு எவ்வளோ வாரதுன்னு சொல்லி. எங்கட குறைஞ்சது மேக்ஸிமம் 3/4 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ அப்படி வரும். கிட்டடியில் வெட்டினது என்ன? இது இப்போ கிட்டடியில் வெட்டி துளிர் வச்சிருக்கு. சரி சரி. நார்மலாக இதில் வெட்டுறேன்னு சொன்னால் இந்த இடையில வெட்டணும், இல்லை இந்த இடையில வெட்டணும். அந்த இலைகள் அதில் வெட்டினா தான் கெட்டடிக்கும். சும்மா நார்மலாக நாங்கள் இதில் வெட்டின மாதிரி இருந்தால் கெட்டடிக்காது. அந்த இடம் காஞ்சு சும்மா நார்மலாக பங்கஸ் வந்த மாதிரி போயிடும். சரி சரி. அடுத்தது இப்போ இதுக்கு நீர் எந்த அளவுக்கு எப்படி எந்த மாதிரி? மாமரத்துக்கு நார்மலாக காய்க்க துவங்கினதுக்கு பிறகு தண்ணி விடக்கூடாது முக்கியமாக. ஏனென்னா தண்ணி விடுறபடியாக தான் அந்த சில மாமரங்கள் வந்து இந்த பிஞ்சிலேயே மஞ்சள் அடித்து கொட்டுண்டும். அதில் காரணம் தண்ணி கூடினபடியாக தான் கொட்டுறதுக்கு காரணம். காய்ச்சி ஒரு பிஞ்சு பிடிக்கிறதுக்கு பிறகு தண்ணியை நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொள்றது நல்ல மாமரத்துக்கு. மாமரம் இந்த டொமியேசி நட்டு இப்போ காலத்துக்கு எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடணும்? இப்போ நாங்கள் நட்டு புதுசாக துளிர் வச்சு கொஞ்சம் காய்க்கிறதுக்கு தொடர்ந்து நாங்கள் வைக்கலாம். ஒரு பிஞ்சு பிடிச்சு ஒரு கணக்கான சைஸ் வரும்போது தண்ணியை கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும். நாளைக்கு ஒருக்கா சாதாரணமாக நீர் வைக்க நாங்கள் வந்து நார்மலாக 3 நாளைக்கு ஒருக்கா வைக்கிறோம். நாங்கள் முதல் காய்க்க தொடங்கினா காய்க்க துவங்கினா குறைச்சிடுவோம். நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு கரைக்கிற மாதிரி. ஆக குறைவு. ஏன்னா காய்க்க துவங்கினா காய் முக்கியம் தானே, அதனால தண்ணியை கொஞ்சம் நாங்கள் குறைச்சி தான் வைக்கிறோம். நாங்கள் மாமரம் வரும்போது அதில் என்ன பின் விளைவுகள் பாதிப்புகள் இருக்கும்? பாதிப்புன்னு சொல்லிக்க கூட பங்கஸை தான் இல்லைன்னு சொல்கிறவி. சில பேர் சொல்லுவீங்கன்னா மாமரம் தனக்கு வச்சு இது வரைக்கும் காய்க்கல பூக்கலன்றது கனவேருக்கு ஒரு கேள்வி. அது சரியான முறையில் பராமரித்தா உண்மையாக அதில் இருக்கிற பலன் எடுக்கலாம். அது வெரமன் காக்குறேன்டா இந்த வகையில் இப்போ பங்கஸ் கூட வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் தான், ஆர்கானிக் தான் பாவிக்கிறோம். நாங்கள் மற்ற ஒன்றும் பாவிக்கிறீங்கள. நாங்கள் மருந்துகள் அடிக்கிறோம். நாங்கள் கூட ஃபங்கஸ் நோய்களுக்கு மருந்து அடிக்கிறோம். மாதிரி எருக்கள் வந்து பாவிக்கிறோம். நாங்கள் மாட்டேரு அதெல்லாம் பாவிக்கிறோம். நாங்கள் மருந்துன்னு இந்த மாதிரி மருந்துன்னு சொல்கிறது நாங்கள் மீன் அமிலம்னு சொல்லி அந்த கணக்கு நாங்கள் கெமிக்கல் ஒன்றும் இல்லாமல் இலக்குலையில் தான் கூட பயன்படுத்தி அதில் நாங்கள் வடித்து மருந்தாக எல்லாத்துக்கும் பாவிக்கிறது. ஓடுற தண்ணி இந்த பைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்க்க. இதெல்லாம் இயற்கை இதனூடாக பசலை தான் போகுது. பசலைகள் இப்போ ஓடுற வாய்க்கால் தண்ணியிலெல்லாம் நாங்கள் எங்களோட பசலையில் தான் நாங்கள் அதோட சேர்த்து விடுறது எல்லாம். சரி. அது நீங்களே தயாரிக்கிறதா? நாங்களே தான் தயாரிக்கிறது. பார்க்கலாமா அந்த ஒரு இதுவா? இதுதான் எங்களோட பசலைகள். நாங்கள் இப்போ நார்மலாக செய்கிறது வந்து அந்த விரல்கள் இருக்கு தான், அந்த நீல விரல்கள், அந்த விரல்களுக்காக எல்லாம் செய்கிறது. சரி. செஞ்சு நாங்கள் எல்லாம் வடித்து இதுகளுக்காக இது இப்போ ஓடுற வாய்க்கால்னு சொன்னால் இதில் இப்படி திறந்து பசலை தண்ணி. இது இப்போ நாங்கள் ரைக்கேக்கில் நார்மலாக போகிற தண்ணியோட இதை கலந்து விடுவோம், அது போகும். சரி சரி. இதான் எங்களோட பசலை தண்ணி. என்னென்ன போட்டு செய்திருக்கு? என்ன மாதிரி அதை தயாரிச்சு? இது வந்து மீன் அமிலம் என்று சொல்லி ஒரு ரசாயனம் இருக்குது. மற்ற இலக்குழியில வச்சு பயன்படுத்துகிற கிறிசிலியா இருக்கலை இதெல்லாம் மாமரங்களுக்கு கொஞ்சம் சத்தானது, அந்த நோய் தாக்கங்கள் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் மீன் அமிலம்ன்றது எப்படி? மீன் அமிலம் என்று சொல்கிறது இப்போ நார்மலாக அந்த கடலில் இருக்கிற கழிவு மீன்கள், வாழைப்பழங்கள், பல வகைகள் அதெல்லாம் போட்டு ஒரு
விரலுக்குள்ள ஒரு 15 நாளுக்கிட்ட நாங்கள் தண்ணி எல்லாம் விட்டு ஊற விடுவோம். நல்லா ஊற விட்டோன்னா அதெல்லாம் இளவழித்து ஒரு களி மாதிரி ஒரு தன்மையான ஒரு இதுக்கு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அதெல்லாம் வடித்து தண்ணின்ற தன்மைக்கு நாங்கள் அதை எடுப்போம். நீங்கள் பார்க்குறேன்டா பார்க்கலாம், அங்கால இருக்குது. பார்க்கலாமா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த மீன் அமிலத்தை விடுவீங்க? நாங்கள் ஒவ்வொரு முறையும் ரெக்கைக்கு நாங்கள் விடுறது. அதுக்காக நீங்கள் தயார்படுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் இந்த மீன் அமிலம். மனம் உண்டு, ஒரு மீனிட ஒரு மனம் உண்டு இருக்கும். அதான் மீன் அமிலம் என்று சொல்றது. கூட மீன்கள் இதெல்லாம் வச்சு பயன்படுத்துறபடியா இதுக்குள்ள இதுக்கெல்லாம் நாங்கள் கலந்து வச்சிருக்கிறோம். இதுகளுக்கு எல்லாம் விரல் எல்லாத்துக்கும். ஆனால் சுழற்சியில் நீங்கள் செய்து கொண்டே செஞ்சு கொண்டு இருக்கோம். எங்களுக்கு மாதத்தில் எத்தனை நீங்கள் இதுக்குள்ள செய்ய வேண்டி வரும்? ஒரு மாதத்தில் நோமெல்லாம் ஒரு 20 விரலுக்கிட்ட செய்ய வேண்டியிருக்கு. நான் ரைக்கிறபடியே தொடர்ந்து இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரைக்கைக்குள்ள. நீங்கள் ரசாயனத்தோட இதை ஒப்பிடும்போது இதில் பயன் இருக்கா? அதோட ஒப்பிடுக இது 100க்கு 100 நல்ல பலன் இருக்கு எங்களுக்கு. சரி சரி. பிரயோசனம் நாங்கள் வளர்ச்சி எங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு. மரங்கள் இருக்கு, நோய் தாக்கங்கள், கத்தாழையில் இருக்கிற வளர்ச்சியில் எங்களை இதால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் தொடர்ந்து இதை தான் பயன்படுத்துகிறோம் எல்லாத்துக்குமே. பூங்கொண்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் பிரயோசனமானது. என்னென்ன எங்களுக்கு மாமரத்துல பாதிப்புன்னு சொல்லிக்கல இந்த அணில்கள் குருவியலால தான் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. இந்த பேக்குகள் கட்டுறது பிக்கிறது அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. பெரிய அளவில் பாதிப்பண்டு இல்லை இதுகளால. பிரதானமாக நீங்கள் சொல்கிற அந்த பங்கஸ் தொற்று தான் முக்கியமாக இந்த மாமரங்களில் வாரதுக்கு ஒரு காரணம். அதுதான். எவ்வளோ காலத்துக்கு ஒரு மாமரம் காய்க்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும். சில பேருக்கு 2 முறை காய்க்குது. அது ஒரு இதை பொறுத்து இருக்குத்தானே. கருத்த குழம்பு, விளையாட்டு மாம்பழம் என்பது எங்களுக்கு பழக்கமானது. இந்த வகையான வியாபார நோக்கமாக செய்யப்படுற இந்த மாமரங்கள் அதன் ஆயுட்காலம்ன்றது எவ்வளவா இருக்கும்? எத்தனை ஆண்டுகளுக்கு அறுவடை செய்யலாம்? இல்லை தொடர்ச்சியாக இருக்குமா? தொடர்ச்சியாக இருக்கும். என்னை பொறுத்ததுக்கு பராமரிப்பு முறையில் நான் கண்டதுல இருந்து தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ பெரிய இனமெல்லாம் தொடர்ச்சியாக தான் இருக்குது மரங்கள். இதுகளும் அந்த வகையில் இருக்குது. இப்போ நான் இங்கே வேலைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வச்ச மரங்கள் தான். அதெல்லாம் இருக்குது. இப்போ பராமரிப்பை பொறுத்து இருக்குது. இல்லை இதுகள் வந்து காலத்துக்கு காலம் அழியாமல் நாங்கள் பராமரிக்கிற மரங்கள்லாம். இப்போ மற்ற பயிர் மாதிரி வெங்காயங்கள் வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு மாறுற ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் 8 ஆண்டுன்னு சொல்கிறீங்க தானே. இந்த 8 ஆண்டுக்குள்ளே இந்த மாஞ்சோலையில் ஏதாவது பெரிய அளவான பாதிப்பு வந்து அதை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை எங்களுக்கு அந்த மழை, வெயில், காற்று அதால இந்த பாதிப்புமே பெரிய அளவில் பெரிய பாதிப்பு எங்களுக்கு இதுவரைக்கும் இல்லை. அந்த லொஸ்ட் ஆகிறதுக்கோ ஒரு அப்படி அந்த மரங்களால் சேதங்கள் அந்த வகையில் எதுவும் இல்லை இங்கே எனக்கு வந்து. சரி, அடுத்தது கற்றாழை எப்படி அதன் பயிற்சிகை முறை என்ன மாதிரி? நார்மலாக கற்றாழை ஒரு கண்டு வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு வச்சு ஒரு 8 மாதத்தால் பயனெடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நட்டு ஒரு 8 மாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாக பராமரித்தா 8 மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இந்த கண்டுகள் விற்றுக்கொள்ளலாம் மக்களுக்கு. இப்போ கற்றாழைக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. மற்ற பயிர்களை விட இது ஒரு இலகுவான ஒரு பயிர். மற்றதில் மாதிரி மருந்தடிக்கிறது, தொடர்ந்து ரைக்கிறது, உரங்கள் போடுறதுன்ற ஒரு விஷயம் இல்லை. எங்களுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் வெட்டி விற்று கொள்ளலாம். ஏன்னா இங்கே வந்து வெயிட் நிறைக்குத்தான் காசு. இப்போ இந்த மாதம் தான் இதை வெட்டி விற்கணும் இல்லை, நாங்கள் அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் சேர்த்து விற்று எங்களுக்கு தான் லாபம். வெயிட் கூட கூட விலையும் கூடிட்டு இருக்கு. முதல்ல நடுறேன்னு சொன்னால் மண் எந்த அளவுக்கு அதை எப்படி இந்த நார்மலாக ஒரு உழுது ஒரு புருவம் மாதிரி ஒரு வரம்பு மாதிரி எடுத்து நார்மலாக வைக்கலாம். இப்போ ரைக்கிறேன்னு சொன்னால் ஒரு வரம்பு கட்டி வாய்க்கால் சிஸ்டங்கள் செஞ்சு ரைக்கணும். இப்போ கூட எல்லாருமே செய்கிற விஷயம் தூரல் தான் செய்யணும் எல்லாரும். அது நார்மலாக ஒரு தரையில் ஒரு ஃப்ளாட்டாகவே அப்படியெல்லாம் நட்டுட்டு தூரல் பூட்டி விட்டால் நல்லா. இப்போ கூட எல்லாம் தூரில் தான் எல்லாரும் பாவிக்கணும். எந்த அளவு கண்டா நடப்படும் கற்றாழை நடும்போது? ஒரு இந்தளவு சைஸில் நடலாம், ஒரு 2 இன்ச்சு அப்படி. அது நட்டு எவ்வளோ காலம் ஆகும் முதல் அறுவடை செய்கிறதுக்கு? குறைஞ்சது சரியான முறையில் பராமரித்தா ஒரு 8 மாதத்தில் அறுவடை செய்யலாம். 8 மாதத்தில். அதுக்கு நீர் இறைக்கிற முறை ஏனண்டா இது இப்போ மாவோட நிற்கிறதால நீங்கள் சொல்கிறீங்க தானே, மாவுக்கு 3 நாளைக்கு ஒருக்கா நீர் ஆரம்பத்தில் இறைச்சி காய்க்கும் போது ஒரு கிழமைக்கு அதை கூட்டலாமான்னு. அந்த நேரம் கற்றாழை பாதிக்கப்படாது? கற்றாழை வந்து இப்போ வைக்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் வச்சு ஒரு துளிர் வச்சு ஒரு சரியான முறைக்கு வருமட்டு தொடர்ந்து ரைக்கணும். அந்த இடத்த காய பண்ணக்கூடாது தரையை. ஒரு முறை இருக்க நல்லா வளர்ச்சியாக வளர்ந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு செழிப்பு வந்ததுன்னா பெருசா வைக்க தேவையில்லை. கத்தாழைக்கு மெயினா தண்ணி தேவையில்லைன்னு எல்லாம் சொல்றேன். தண்ணி முக்கியம் இல்லை. வறண்ட பிரதேசத்துல கிழமையில ஒருக்கா மட்டும் சும்மா தண்ணி காட்டினா காணும். இந்த ஆரம்பத்துல நல்லா காட்டணும். ஏன்னா வச்ச கண்டு கொஞ்சம் செழிப்பா வருமட்டு அதுக்கு பிறகு நாங்க நார்மலா ஒரு கிழமைக்கு ஒருக்கா வச்சிட்டு இருக்கலாம். கற்றாழையில் என்ன மாதிரியான நோய்கள் வரும்? கற்றாழையில் எங்களுக்கு இதுவரைக்கும் நோய்கள் ஒன்றும் நோய் தாக்கம்ன்றது இல்லை இதுவரைக்கும். இப்போ மற்ற பயிர் மாதிரி வெங்காயம் கத்தரிக்காயில் வார ஒரு பிரச்சனை
கத்தாழையில் இல்லை ஒரு நோய் தாக்கம்ன்றதை நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு நோய் தாக்கம் இல்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை இந்த மேல் நுனி பகுதியில எல்லாம் காஞ்சு இருக்குது. இதை மீட்கலாமா? இதுன்னு பழைய நிலைக்கு கொண்டுடலாமா? இல்லை பழைய நிலைமைக்கு இப்போ நாங்கள் வந்து ஆக வயது போன கண்டுகள் வயது போனோன்னு சொன்னால் ஒரு மரத்தின் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே அதில் வீதியம் குறைஞ்ச கண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஃப்ரூன் பண்ணுற அந்த கண்டை எடுத்து அதோட வேரை வந்து நாங்கள் வெட்டிட்டு திரும்பி வைப்போம். கண்டைக்கு அது திருப்பி ஒரு புத்துணர்ச்சியோடு திருப்பி ஒரு இதோட திருப்பி அது வரக்கூடிய மாதிரி சாத்தியம் இருக்குது. நாங்கள் கூட அதை தான் இப்போ செய்கிறோம், வச்சிருக்கிறோம். அப்படி இதுக்கும் எந்த விதமான மருந்துகளும் பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் ரசாயனம் பாவிக்கிறதே இல்லை, ஆர்கானிக் தான் ஃபுல்லாக. நாங்கள் மருந்து தான் இதுக்கும் பாவிக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்குமே. கற்றாழைக்கு எவ்வளவு இடைவெளி வேணும்? ஒன்றுக்கும் 1.5 முழம் வேணும். 1.5 முழம். அதை விட நீங்கள் கூட எவ்வளவு இடைவெளி கத்தாழையை கூட விடுறீங்களோ அவ்வளவு நல்ல. ஏனென்றா கத்தாழைக்கு வந்து இடைவெளி தான் முக்கியம். ஆக நெருக்கமாக இருந்தால் தண்டு வந்து பெருக்காது. கொஞ்சம் எவ்வளவு இடைவெளி இருக்கோ அவ்வளவு நல்ல கத்தாழைக்கு. மாமரத்துக்கு கீழே நட்டு இருக்கிறதால இது மழை வெயில் போன்ற காரணிகளால ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ வெயில் சரியா படாத சூழ்நிலைகளும் இருக்கும் தானே? எங்களை பொறுத்த கத்தாழைக்கு முக்கியம் நல்ல ஒரு வெயில் காற்றோட்டமான ஒரு பிறந்த வெளிதான் முக்கியம். நாங்கள் மாமரத்துக்களை வச்சிருக்கிறபடியே எங்களுக்கு ஓகேயா இருக்குது. ஏன்னா இணல் வந்து மாமரத்துக்கு இணல் வந்து எங்களோட வெதருக்கும் இங்கே எங்களுக்கு ஓகேயா இருக்கு, பிரச்சனை இல்லை. மாமரத்துக்களை வச்சிருக்கிற எங்களுக்கு வெயிலும் விழுகுது இணலும் விழுகுது. ஆனால் கத்தால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லா வருது. மொத்தமா 2 ஏக்கர் இந்த மாஞ்சோலையும் கற்றாழையும் இருக்கு. மெயினா மாமரம் தான் இருக்குது. 2 ஏக்கர் ஃபுல்லா மாமரம், அதுக்கு கீழே தான் கத்தாழை ஃபுல்லா இருக்குது. இப்போ நம்மளாம் உங்களுக்கு இப்போ இங்கேருந்து இப்படி பார்க்கவே தெரியும். இப்போ குனிஞ்சு பார்த்தாலே அப்படியே கத்தாழையா தான் இருக்கு மாமரத்துக்கு கீழே ஃபுல்லா. முதல் ஒரு தடவை வரைக்கும் அந்த வீதியோரத்தில் தான் கொஞ்சம் வைக்கப்பட்டிருந்தது. இங்கே வைக்கிற அளவுக்கான எண்ணம் ஏன் வந்தேன்னு சொல்கிறார் இந்த உரிமையாளர். கத்தாழை என்னன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு சாமான் தானே. இப்போ அது பிரயோசனம் படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதால் நாங்கள் எங்களால் மற்ற பயனாளிகளும் பிரயோசனப்படணும் முயற்சி செஞ்சு அவையிலும் ஒரு விஷயத்துக்கு கொண்டுறணும் பண்ணுறது தான் நாங்கள் இந்த அச்சுவேலியில் இந்த இடத்துல கொஞ்சம் இப்போ அச்சுவேலின்னு சொல்லி இந்த பிரதேசத்தில் ஆரம்பத்தில் கத்தாழை நட்டு இதை பிரிப்பிச்சு கொண்டது நாங்கள் தான். இப்போ எங்களோட மூலமாக எங்களுக்கு பிறகு தான் எங்களோட கண்டுகள் எடுத்து தான் மற்ற இடங்களில் எல்லாரும் வச்சிருக்கணும். அவையில் வச்சு முன்னேற்றம் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அந்த ஒரு நோக்கத்தை தான் கொண்டு எங்களோட முதலாளி மற்றவையிலும் பிரயோசனப்படணும், இதை வழியால் கொண்டு போகணும், அந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்போ மற்றாக்கள் பயனுள்ளதாக இருக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் இதை கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு வந்தது. இப்போ எங்களால் மற்றவியல் வந்து பயனாளிகள் வந்து கொஞ்சம் பயனடைஞ்சிருக்கணும். இப்போ அவையிலும் கொஞ்சம் எங்களை வாழ்த்தினோம். தங்களால் எங்கிட்ட நிறைவாசி பேர் கண்டெடுத்து நட்டிருக்கணும். யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வெளி மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படுது. என்னென்ன தேவைக்காக கூட எடுக்க கூட வந்து வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி, கூட இந்த கிரீம்கள் ஜெல்லுகள் ஜூஸ் அப்படி என்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் எடுக்கணும். நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு கொடுக்குறோம். நாங்கள் முதலாளியை பற்றி சொன்னீங்க தானே, அவர் இந்த இடம் தானே அச்சுவேலி தானே? அவரோட சொந்த இடம் இது தான், அச்சுவேலி தான். இங்கே தான் இது. அவர் வெளியால் ஃப்ரான்ஸில் இருக்கிறார், இங்கே வந்து போகிறவர். இப்போ நாங்கள் நிரந்தரமாக இங்கே நானும் 2 பேர் 3 பேர் நாங்கள் 2 பேர் வேலை செய்கிறோம். மற்றபடி கூட எதுவும் வேலையாண்டா வந்து போவினோம். எல்லாரும் தொடர்ந்து நான் 8 வருஷமாக வேலை செய்கிறேன். இங்கே தான் எல்லாம் வைக்கிறதுல இருந்து எல்லாம் ஃபுல்லாக நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். 2 பேர் 2 வேலை செய்கிறோம் இங்கே நாங்கள். அவர்கிட்ட நோக்கம் இது எந்த அளவு? இப்போ அவரோட கதைக்கும் போதே இப்படி ஒன்று செய்யணும் போல எண்ணம் வந்தேன்னு கேட்டிருக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு இது மற்ற வேலைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், அதோட ஒரு இதாகத்தான் அவர் செய்கிறார். அது பிரயோசனப்படுறது. இப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு 8 வருஷமாக நான் நிரந்தரமாக இங்கே வேலை செய்கிறேன். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் முயற்சி, இப்போ இதால் மற்றவியல் பயனுள்ளதாக இருக்குது. அப்போ நானும் ஒரு இதுக்குள்ளே வந்தபடியாக தான் ஒரு விவசாயம் பண்ணுறது தோட்டம் பண்ணுறது எனக்கு சரியான ஆர்வம். இப்போ இதுக்கு வந்ததால் எனக்கும் ஒரு வேலை விஷயமா அப்படி ஒரு இதாக போகிறபடியாக 8 ஆண்டா வேலை செய்கிறதால அவற்ற நடைமுறைகள் உங்களோட எப்படி இருக்கு? முதலாளி என்றது இல்லை, ஒரு சகோதரம் என்ற மாதிரி முறையில் தான் நாங்கள் முதலாளி என்று இதுவரைக்கும் அவரை பொஸ் என்று கூப்பிட்டதும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு சகோதரம் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ எங்களோட ஃபார்ம் தான் இது. நான் வந்து கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி என்று இல்லை, சம்பளத்துக்கு. இது என்னுடைய ஃபார்ம். நாங்கள் நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து செய்வோம், பார்ப்போம், பிரச்சனை இல்லை. கற்றாழைகளை நீங்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு அல்லது பயனுள்ளவர்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது வழிகள் வச்சுருக்கோம்? நாங்கள் வந்து கற்றாழை வந்து கண்டு வந்து விற்பனை செய்கிறோம். இப்போ எங்களை கூடிய தொகையான கண்டுகள் இருக்குன்னு சொன்னால்
நாங்கள் எங்களோட ஃபார்மிலையும் இருக்குது மற்ற எங்களோட ஃபார்முக்கு நாங்கள் வேறு ஆக்கள் மூலமாக அவைகளுக்கும் பயனுள்ள ஆக்கள் கொடுத்தது இருக்குத்தானே அவையிட்டையும் கெண்டைக்கு இருக்குது அவைகள் மூலமாக நாங்கள் கண்டுகளும் விற்பனை செய்கிறோம். ஒரு கண்டிட விலை வந்து 25 ரூபா 30-35 ரூபான்னு கண்டிட சைஸை பொறுத்து இருக்குது. கண்டிட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸும் இருக்குது காசும். இப்போ நாங்களும் விற்று கொடுக்குறோம். நாங்கள் அதே மாதிரி கண்டு பேரம் செய்யணும் ஆர்வம் இருக்குது தோட்டம் இருக்குது நடவணும்னு சொன்னால் நாங்கள் அவைகளுக்கு அதை நட்டும் கொடுக்குறோம். நாங்கள் சூரடங்களுக்கு போய் அப்படி அவைகளுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன மாதிரி தோட்டங்களை பார்த்து இதில் நடலாமா இந்த மண் ஓகேயா அதெல்லாம் பார்த்து நாங்கள் அவைகளுக்கு நட்டம் கொடுக்குறோம். நாங்கள் கண்டு எங்களோட ஃபார்மிலேயே இருந்து கண்டு எடுத்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு நட்டம் கொடுக்குறது அந்த வேலையை நாங்கள் செய்கிறது. சரி சரி சரி. எப்படி உங்களை தொடர்புன்னு சொல்லி என்னுடைய நம்பர் 074-277-0062 இந்த நம்பருக்கு நீங்கள் கதைச்சிங்கன்னா நான் கண்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எது நடவணும் எதுவும் அட்வைஸ் எதுவும் கேட்கணும் என்ன மாதிரின்றதை நீங்கள் என்னோட கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பருக்கு. சரி, நன்றி நன்றி. இந்த மாஞ்சோலை தொடர்பாக கற்றாழை தோட்டம் தொடர்பாக அந்த அண்ணா எங்களுக்கு சில தகவல்களை சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய கேள்வி இருந்தாலும் ஒரு சுருக்கமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமன்றதுக்காக சில கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க நிறைய மூங்கில் நடப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கணுமென்ற எண்ணத்துக்கு போயிருந்தால் அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்படியான காணொலிகளை பதிவு செய்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான். எனவே இந்த காணொலியை பார்க்குறவர்கள் வெறும் நிலங்கள் இருந்தால் பயன்படுத்தாமல் இருந்தால் அதை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்த யோசித்தா இந்த மாதிரி செய்து கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குறதாகவும் போகுது, அதை மாதிரி உங்களுக்கு வருமானம் வரதாகவும் போகுது. எனவே இந்த காணொலியை பார்த்து நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.